ராமதாஸ் இன், அன்புமணி அவுட். பாஜகவோடு கை கோர்க்கிறதா பாமக? ராமதாஸ் எடுத்த திடீர் முடிவு. பாமகவில் நடப்பது என்ன? விரிவாக பார்க்கலாம். பாமக தலைவர் பொறுப்பை இனி நானே எடுத்துக் கொள்ள போகிறேன் என்றும், அன்புமணி ராமதாஸ் பாமகவின் செயல் தலைவராக மட்டுமே செயல்படுவார் என அப்பா டாக்டர் மகன் டாக்டருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாமக நிறுவனரான ராமதாஸ் ஏற்கனவே தனது பேரன் முகுந்தனை இளைஞர் அணி செயலாளராக அறிவித்ததற்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தார். மேடையிலேயே தந்தையும் மகனும் மோதிக்கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் 2024 தேர்தலின் போதே அதிமுகவோடு போவதா, பாஜகவோடு கூட்டணிக்கு போவதா என இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் 2026 தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் தற்போதே சூடுபிடிக்க துவங்கியுள்ள நிலையில் 2026 ஆண்டில் நடைபெறவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இளைஞர்களை வழி நடத்துவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ராமதாஸ் கூறியுள்ளார். அப்போ அன்புமணிக்கு இளைஞர்களை வழிநடத்த போதிய திறன் இல்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி மே 11ஆம் தேதி அன்று மாமல்லபுரத்தில் நடைபெறும் 1 இயர் இளைஞர் பெருவிழா மாநாட்டில் இந்த மோதல் இன்னும் பெரிதாகலாம், அல்லது அன்புமணியை நீக்கியதற்கான காரணம் என்ன என்பது பற்றி ராமதாஸ் வெளிப்படையாக பேசலாம் என சொல்லப்படுகிறது. மேலும் அமித்ஷா இன்று சென்னை வரும் நிலையில் பாஜகவோடு பாமக கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாகவும் பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.